வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். செயின்ட் சேவியர் கல்லூரி தன்னாட்சி பாளையங்கோட்டையின் சேவியர் வானியல் கழகம் சார்பில் 11 மார்ச் 2026 அன்று காலை 11:30 மணிக்கு கௌசா நலரங்கத்தில் சிறப்பு விருந்தினர் சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி இறைவணக்கத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 3ஆம் ஆண்டு இயற்பியல் இளங்கலை 2ஆம் பணி மாணவி JN ஜசிமாஸ்மின் வரவேற்புரையாற்றி சிறப்பு விருந்தினர் கல்லூரி நிர்வாகிகள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை அன்புடன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் அருட்தந்தை முனைவர் காட்வின் ரூபஸ் மற்றும் துணை முதல்வர் லூர்துசாமி வாழ்த்துரையாற்றி மாணவர்கள் அறிவியல் ஆர்வத்தையும் ஆராய்ச்சி மனப்பாங்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக P. மாரிலெனின் மாவட்ட அறிவியல் அலுவலர், மாவட்ட அறிவியல் மையம், தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள் கழகம், கலாச்சார அமைச்சகம், இந்திய அரசு, திருநெல்வேலி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். 3ஆம் ஆண்டு கணிதம் இளங்கலை 2ஆம் பணி மாணவி S. மதுமிதா அறிமுகப்படுத்தினார். தமது உரையில் விண்வெளியும் நாமும் என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர் பேசினார். பண்டைய காலங்களில் மனிதர்கள் வானத்தை ஆராய்ந்து நட்சத்திரங்களை கவனித்த விதங்களை விளக்கினார். குறிப்பாக இந்திய வானியலாளர் ஆரியபட்டர் போன்ற சிறந்த அறிஞர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைத்தார். மேலும் நட்சத்திரங்கள், துருவத்துளிகள், விண்கற்கள் மற்றும் பிற விண்வெளி பொருட்கள் பற்றியும் அவற்றின் தன்மைகள் மற்றும் முக்கியத்துவம் பற்றியும் விரிவாக விளக்கினார். அதோடு நவீன கால விண்வெளி ஆராய்ச்சியின் வளர்ச்சி மற்றும் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பற்றிய ஆர்வத்தை அதிகரித்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் 2ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு இளங்கலை மாணவி J. டெல்மா நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியை 3ஆம் ஆண்டு கணிதம் இளங்கலை முதல் பணி மாணவி V. முத்துலட்சுமி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சி சேவியர் வானியல் கழக இயக்குனர் முனைவர் ஆண்டோ கின்ஸ்லி அவர்களின் வழிகாட்டுதலில் சிறப்பாக நடைபெற்றது. அதிபர் சகலம் அவர்களுடைய கோடீஸ்வரருடைய குடும்பத்தார் அவர் ஏன் எளிமையாக இவங்க வளர்ந்தாங்க? அது ஒரு ஃபேஷனா? வசதியான குடும்பத்தில் பிறந்த எளிமையாக வாழணுன்றது ஒரு ஃபேஷனுக்காக, ஒரு ஸ்டைலுக்காக வாழ்ந்தாங்க. இல்லை, இவர்கள் யாருக்காக இவர்கள் போராடுகிறார்கள் என்றால் சாதாரண ஏழை விவசாயிகளுக்காக. ஒண்ணு கூட அமையல. இப்ப எதை நம்புறது? சரியா? I'm not fooling. I'm just asking. There is another world which you and I sometimes think it is a make-believe world, or சொல்றத நம்பிட்டு போற மாதிரி இருக்கு, அல்லது some scientific tools are there. For example, நம்ம கேலிலியோ இருக்காங்க இல்லையா? அந்த கேலிலியோ என்ன நினைச்சு முதல்ல மற்றவங்க என்ன நினைச்சாங்கன்னா எர்த் தான் சென்டர். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.